உலகம் முழுவதிலும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மஸ்ஜிதுகளினுடைய மெம்பர்களிலும் அனைத்து மஸ்ஜிதினுடைய இந்த மெஹராபுகளிலும் திரும்ப திரும்ப உச்சரிக்கப்படக்கூடிய ஒருமித்த ஒரு ஒற்றை வார்த்தை ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அன்னவர்களுடைய குடும்பத்தார்கள் அவர்களின் தன்னிகரற்ற அந்த தியாகம் நினைவு கூறப்படாத ஒரு மஸ்ஜிதினுடைய மெம்பரும் மெஹராபும் இந்த தருணத்தில் இருக்கவே இருக்காது. உலகம் முழுவதும் இந்த சந்தர்ப்பத்தில் ஓங்கி ஒலிக்கக்கூடிய ஒரு அற்புத வார்த்தை ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் இந்த உலகத்தில் அவர்களுடைய குடும்பத்தார்கள் செய்த அந்த உன்னதமான தன்னிகரற்ற அந்த தியாகங்கள் நினைவு கூறப்படாத மஸ்ஜிதுகள் இந்த உலகத்தில் இந்த தருணத்தில் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த தியாகத்திற்கு சொந்தக்காரர்களாகத்தான் அன்னவர்களும் சரி அவர்களுடைய குடும்பத்தார்களும் சரி இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கின்றார்கள். கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எந்த அளவு இறை அடியாராக இறை காதலராக வாழ்ந்தார்கள். உணர்வுபூர்வமான நிகழ்ச்சியான வரலாற்றுக்கும் வாழ்க்கைக்கும் சொந்தக்காரர்களாக அவர்கள் இந்த உலகத்தில் இருந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வது ஈமானிய பொறுப்புகளில் ஈமானிய கடமைகளில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அழைத்து குர்ஆனிலே பேசுகின்றான். வதுலு அலைஹிம் நபஅ இப்ராஹிம், ஓ நபியே, நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி அந்த வரலாற்றை உங்களுடைய உம்மத்திற்கு எடுத்து சொல்லுங்கள். வதுலு அலைஹிம் நபஅ இப்ராஹிம், இப்ராஹிமினுடைய வரலாற்றை உங்களுடைய உம்மத்திற்கு நீங்கள் ஓதி காண்பியுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எப்படிப்பட்ட இறைநேசராக, எப்படிப்பட்ட கலீலுல்லாவாக, அவர்களுடைய குடும்பங்கள் எந்த அளவுக்கு தியாகத்தினுடைய ஒரு அடையாளமாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்பதாக அவர்களுடைய குடும்பத்தார்களுடைய வரலாற்றை நீங்கள் உங்களுடைய உம்மத்திற்கு சொல்லி காட்டுங்கள், அவர்களுக்கு அதை விளக்கி சொல்லி தருங்கள் என்பதாக சொல்லி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடுகின்றார். கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வினுடைய இறைநேசம் மிக்கவர்களாக அல்லாஹ்விற்கு முழுவதுமாக அடிபணியக்கூடிய அபூதியத்தை வெளிப்படுத்தினார்கள் என்பதை நாம் முதற்கணம் விளங்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஈமான் இஸ்லாம் என்பதாக சொன்னாலே அது அடிபணிதல், அல்லாஹுக்கு முற்றிலுமான முறையிலே நம்மை அர்ப்பணித்து விடுதல். இதுதான் ஈமான், இதுதான் இஸ்லாம், இதுதான் முஸ்லிமுக்கான அடையாளம் என்பதாக நமக்கு மார்க்கம் சொல்லி தருகின்றது. ஒரு ஈமான்தாரி அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளுடைய விஷயத்திலே ஏன், எதற்கு, இதை இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமே, அப்படி செய்தால் நல்லா இருக்குமே, இதைவிட இந்த வழிமுறை மேலாக இருக்கிறது என்பதாக நம்முடைய சுய சிந்தனைகளையோ சுய கருத்துகளையோ தெரிவிப்பதற்கு பெயர் ஈமான் இஸ்லாம் இல்லை. இதைத்தான் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தினார்கள். அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை அடுத்த கணமே அதை அப்படியே செய்து காட்பதுதான் ஈமான் இஸ்லாம். அல்லாஹ்வினுடைய அடியானுக்கான அழகான வாழ்க்கை முறை என்பதை தங்களுடைய முழு வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் வெளிப்படுத்தி காண்பித்தார்கள் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்கின்றான், இப்ராஹிம் இடத்திலே நாம சொன்னோம், இது கால லஹு ரப்புஹு அஸ்லீம், அல்லாஹ் சொன்னான் இப்ராஹிமே நீங்கள் வழிபடுங்கள் என்பதாக சொன்னார். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அழைத்து, இப்ராஹிம் இது கால லஹு ரப்புஹு அஸ்லீம், எனக்கு நீங்கள் வழிபடுங்கள் என்பதாக நாம் இப்ராஹிமுக்கு நாம் உத்தரவிட்டோம். கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், இதோ நான் வழிபட்டு விட்டேன். இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் நடந்த நிகழ்வாக இருக்கு. அல்லாஹ் பல கட்டங்கள்ல ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை சோதித்துக் கொண்டே இருந்தான். அல்லாஹ் வழிபட சொல்லிக் கொண்டே இருந்தான். எந்த இடத்திலும் அவர்கள் பின்வாங்கவே கிடையாது. தங்களுடைய சுய அறிவை, சுய விருப்பத்தை எதையுமே அவர்கள் வெளிப்படுத்தவில்லை. இது கால லஹு ரப்புஹு அஸ்லீம், இப்ராஹிம் வழிபடுங்கள். கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், இதோ ரப்பே நான் வழிபட்டு விட்டேன். அதுல எந்த சந்தேகமும் இல்லை, எந்த தயக்கமும் இல்லை. உடனடியாக அல்லாஹ்வுடைய உத்தரவுகள் அனைத்தையும் செயல்படுத்தக்கூடியவர்களாக, எந்த அளவுக்கு சொன்னா செவிமடுத்தோம் செயல்படுத்தினோம். எதை கேட்டாங்களோ அதை அப்படியே செயல்படுத்தக்கூடியவராகத்தான் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அதனால் தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பற்றி சொல்கின்றான், வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா, ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை என்னுடைய உற்ற நண்பனாக நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். சுப்ஹானல்லாஹ்.
படைத்த ரப்புல் ஆலமீன், அகில உலகத்தினுடைய அதிபதியான அல்லாஹ் அவன் சொல்கின்றான், வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா, நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை என்னுடைய நெருக்கமான உற்ற நேசனாக நண்பனாக நான் என்னுடைய கலீலாக தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் என்பதாக சொன்னான். எந்த அளவுக்கு அல்லாஹுக்கு வழிபட்டு இருப்பார்கள், எந்த அளவுக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே அபுதியத்தை, தங்களுடைய அந்த அடிமைத்தனத்தை இந்த உலகத்தில் அல்லாஹுடைய விஷயத்திலே அவர்கள் வெளிப்படுத்தி செயல்பட்டு இருப்பார்கள் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹுக்கு வழிபட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே அல்லாஹுடைய ஒரு உத்தரவு, அதை அவர்கள் செயல்படுத்தி அந்த விதம் உண்மையிலேயே ஆச்சரியமாகவும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வாகவும் அமைந்திருக்கின்றது. எனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய உத்தரவு வந்துச்சு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களே நீங்கள் ஹத்னா செய்து கொள்ளுங்கள். அதுவரைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலம் வரைக்கும் ஹத்னா செய்வது என்பது இந்த உம்மத்திலே வலியுறுத்தப்பட்ட விஷயமாக ஷரியத்திலே இல்லாத ஒன்று. மற்ற எந்த நபிமார்களுக்கும் இது சொல்லப்படவும் இல்லை. முதலாக அல்லாஹ் சுன்னத் செய்து கொள்வதற்காக ஹத்னா செய்து கொள்ள வேண்டிய அந்த உத்தரவை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா முதலாவதாக வைத்தார். அந்த நேரத்தில் அன்னவர்களுடைய வயது கிட்டத்தட்ட 80 என்பதாக வரலாறுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இது அல்லாஹ்வுடைய உத்தரவு, நீங்க ஹத்னா செய்து கொள்ளுங்க. அதனுடைய பின்னணிகளில் பல வரலாறுகள், சில சுருக்கமான நிகழ்வுகள் இருக்கின்றன. அவைகள் இந்த தருணத்திலே சொல்வதற்கான சூழ்நிலைகள் நேரங்கள் இல்லை. ஆனா அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்தது, நீங்கள் உடனடியாக ஹத்னா செய்து கொள்ளுங்கள். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வந்ததுதான் தாமதம். உடனடியாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரு கூர்மையான ஆயுதத்தை வைத்து ஹத்னா செய்து கொண்டார்கள். 80 வயது ஹத்னா செய்து கொண்டு அதற்கு பிறகு வலி ஏற்படுகின்றது. அந்த வலியிலே அல்லாஹ்வை அழைக்கின்றார்கள், முணங்குகின்றார்கள். அல்லாஹ் அல்லாஹ் வலிக்குது என்பதாக சொல்றான். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு எவ்வளவோ நவீனத்துவம் வந்து விட்டது ஹத்னாவுடைய விஷயத்திலே. எத்தனையோ லேசர் கருவிகள், வலி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் இலகுவான முறையிலே ஹத்னா செய்வதற்கான பல அம்சங்கள், பல நவீனங்கள் இன்றைக்கு ஹத்னாவுடைய விஷயத்திலும் வந்திருக்கின்றது. ஆனா அதற்கே அந்த குழந்தைகள் படக்கூடிய சிரமம், அந்த குடும்பத்தார்களுடைய அந்த ஏக்கங்கள் எல்லாம் இன்னைக்கு நாம பார்க்கிறோம். 80 வயதை கடந்த பிறகு அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகின்றது, இப்ராஹிம் நீங்கள் ஹத்னா செய்து கொள்ளுங்கள். உடனடியாக ஒரு கூர்மையான ஆயுதத்தை எடுத்து அவர்கள் ஹத்னா செய்து கொண்டார்கள். இப்ப அல்லாஹ் திரும்பவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களை அழைச்சு சொன்னான், ஃபதஆ ரப்பஹு ஃபஅவ்ஹல்லாஹு இலைஹி இன்னக அஜில்து கப்ல அன் தஅமுருக. நான் உங்களை ஹத்னா செய்து கொள்ள சொன்னேன், நீங்க ஏன் இவ்வளவு அவசரப்பட்டு உடனடியாக நீங்கள் ஹத்னா செய்து கொண்டீங்க? நான் எப்படி செய்யணும்னு சொல்லியிருப்பேன்லவா? நான் எப்படி செய்யணும்னு சொல்லி வழிமுறை சொல்றதுக்கு முன்னாடியே நீங்களே இன்னக அஜில்து கப்ல அன் தஅமுர், என்னுடைய அடுத்த உத்தரவு வருவதற்கு முன்னதாக நீங்களே ஏன் இவ்வளவு அவசரப்பட்டு இப்படி ஒரு அவஸ்தைக்கு ஆளாகிட்டீங்களே? அல்லாஹ் அழைச்சு பேசலாம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க அந்த வழியிலும் சொன்னாங்க, யா ரப்பி கரிஹ்து அன் வஅখিர அம்ரக, யல்லாஹ் உன்னுடைய உத்தரவு அதை மட்டும் தான் பார்த்தேன். இதுல எனக்கு என்ன பாதிப்பு, எனக்கு என்ன நஷ்டம், எனக்கு என்ன தொந்தரவுகள், எனக்கு என்ன வேதனைகள் ஏற்படும், இதையெல்லாம் எதையும் யோசிக்கல. இதற்கு அடுத்து நீ என்ன சொல்ல போற அந்த விஷயங்களை பற்றி எல்லாம் எனக்கு சிந்தனை போகல. நீ ஹத்னா செய்ய சொன்னேன், எனவே உடனடியாக நான் செஞ்சுட்டேன். இங்க வேற யோசிக்கிறதுக்கு எனக்கு வழி இல்லை, நேரம் இல்லைன்னு சொன்னேன். இதுதான் அபுதியத், இதுதான் அல்லாஹுக்கு தன்னை முழுமையான முறையில் அர்ப்பணித்தல். இதுதான் ஈமான்தாரிகளினுடைய வாழ்க்கையாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். அல்லாஹுடைய உத்தரவுகள், அல்லாஹுடைய கட்டளைகள், நமக்கு மார்க்க ரீதியாக ஷரியத் சுன்னத் என்பதாக என்னெல்லாம் வழிகாட்டப்பட்டு இருக்கின்றதோ அந்த வழிகாட்டுதல்களை அது எப்படி காட்டப்பட்டதோ, எப்படி செயல்படுத்துமாறு நமக்கு அல்லாஹ் ரசூல் நமக்கு அதை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்களோ அதை அப்படியே பிசராமல் செய்வதற்கு பெயர் தான் ஈமான், இஸ்லாம். அவர்களுக்கு பெயர் தான் முஃமின். எனவே இந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க வேற எதையும் யோசிக்கல. அல்லாஹ்வுடைய உத்தரவு உடனடியாக அதற்கு முன்பின் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் யோசிக்கல. அல்லாஹ் சொன்னா நான் செஞ்சிட்டேன், அல்லாஹ் இடத்துல அதே தான் பதில் சொன்னான். எல்லாம் நீ சொன்ன நான் செஞ்சிட்டேன், அதனால என்ன ஏற்படும் இதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை என்பதாக சொல்லி சொன்னான். இதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா,
என்னுடைய உற்ற நண்பனாக நான் இப்ராஹிமை ஏன் தேர்ந்தெடுத்தேன்னு சொன்னா, இது கால லஹு ரப்புஹு அஸ்லீம், இப்ராஹிமே எனக்கு வழிபடுங்கள் நான் சொன்னேன். கால அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீன், இதோ வழிபட்டு விட்டேன். வாழ்க்கை முழுவதும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய வாழ்க்கையிலே இதுதான் நடந்து கொண்டு இருக்கக்கூடியதாக இருந்துச்சு. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தங்களுடைய மகன்களுக்கும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஹதனா செய்தார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அந்த சுன்னத்தாகத்தான் இன்றைக்கும் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கு சுன்னத் செய்து கொண்டிருக்கின்றோம். வஹுதின இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வஹபனு 13 சனா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் 13 வயதிலே தன்னுடைய மகனுக்கு சுன்னத் செய்தார்கள். அதற்கு பிறகு பிறந்த வஹுதின இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு வஹுபனு 7 ஐயாம் 7 நாட்களில் ஹதனா செய்தார்கள். எனவே இந்த 7 நாட்களில் செய்யக்கூடிய இந்த ஹதனா தான் சுன்னத்தாக இன்று வரைக்கும் நம்முடைய சமுதாயத்திலே நபியினுடைய வழிமுறையாகவும் நம் பின்பற்றக்கூடியதாக இருக்கிறது. ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தால் அவர் அந்த குழந்தைக்கு ஹதனா செய்ய வேண்டும். அந்த குழந்தைகளுக்கு தலைமுடி இறக்கி அந்த தலைமுடியினுடைய அளவு வெள்ளியோ அல்லது அதனுடைய கிரயமோ சதக்கா செய்ய வேண்டும். அக்கீகா கொடுக்க வேண்டும். ஆண் குழந்தைகளாக இருந்தால் 2 ஆடுகள், பெண் குழந்தையாக இருந்தால் 1 ஆட்டை அறுத்து அக்கீகா கொடுப்பது, இதெல்லாம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அந்த வழி தோன்றதில் இருந்து, அவர்களுடைய வழிமுறையில் இருந்து வந்த சுன்னத்தாக இருக்கிறது என்பதை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு தெளிவுபடுத்தக்கூடியவராக இருக்கின்றார். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய முழு வாழ்க்கையும் அல்லாஹ் உத்தரவை அப்படியே செயல்படுத்தக்கூடியவர்களாக தான் இருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட 90 வருடங்களுக்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை குழந்தையாக வாரிசாக கொடுத்தார். ஒரு 90 வருட கால தவ புதல்வர் தான் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அப்ப எவ்வளவு அந்த குழந்தையின் மீது அவங்களுக்கு பாசம் இருந்தது. தங்களுக்கு வாரிசே இல்லை, வாரிசை இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கை எங்கே முடிவு பெற்று விடுமோ என்ற எண்ணத்தில் இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு 90 வயசுக்கு பிறகு ஒரு குழந்தை பிறக்குது. இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு சாதிகான பெரும் குழந்தைகளை அதிகமாக அல்லாஹ் வழங்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்ய கடமைப்பட்டு இருக்கோம். ஒரு நிக்காஹ் ஆன பிறகு 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் ஆயும் குழந்தை இல்லைன்னு சொன்னா எவ்வளவு துயரப்படுகின்றார்கள், அதற்காக எவ்வளவு ஏக்கங்கள், அதற்காக மார்க்கத்தின் வரையறையை மீறிய எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு 90 வருடங்களாக குழந்தை இல்லை, அதற்கு பிறகு பிறக்கக்கூடிய குழந்தையின் மீது அந்த தாய் தந்தையர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அம்மா ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு எவ்வளவு பாசம் இருக்கும் என்பதை நம்மால் அளந்து சொல்லவே முடியாது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு 90 வருடத்தினுடைய தவத்திற்கு பிறகு, துஆவிற்கு பிறகு தவ புதல்வனாக பிறந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்வுடைய சோதனை இங்கே வருகின்றது. முதற்கட்ட சோதனை. அல்லாஹ் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இப்ராஹிமே எனக்கு வழிபடுங்க, கால அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீன், இதோ நான் வழிபட்டு விட்டேன். எனவே குழந்தை பிறந்தது, குழந்தை பிறந்த உடனே அல்லாஹ்வுடைய உத்தரவு, அல்லாஹ் சோதிக்கிறான். இவ்வளவு காலமா நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருந்த இப்ராஹிம் இப்ப குழந்தை பிறந்துருச்சு, என் மேல பாசம் இருக்கான் இல்ல தான் பெற்றெடுத்த அந்த தவப்புதல்வன் தன்னுடைய தனையனாக இருக்கக்கூடிய இஸ்மாயில் மீது பாசம் இருக்கிறதா, அல்லாஹ் சோதிக்கிறான். இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்துச்சு, இப்ராஹிமே உங்களுடைய மனைவியும் உங்களுடைய பச்சிளம் குழந்தையும் கொண்டு போய் பாலைவன காட்டிலே கொண்டு போய் விடுங்கள். யோசிக்க கூட இல்லை, உடனடியாக தன்னுடைய மனைவியும் பிள்ளையும் அழைத்து கொண்டு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பாலைவன காட்டு, மக்கா நகரம், அன்றைய ஹிஜாஸ் முழு பாலைவன காடு, மனித நடமாட்டமே இல்லாத ஒரு பொட்டல் காடாக, புதர்களாக, குகைகளாகத்தான் இருந்தது. அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்த உடனே தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய மனைவியும் பச்சிளம் குழந்தையும் அழைத்து கொண்டு அவர்கள் அந்த பாலைவன காட்டு பகுதியை நோக்கி, ஹிஜாஸை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அன்னவர்களுடைய குடும்பத்தாரை பொறுத்த வரைக்கும் யாருடைய தியாகம் உயர்வானது, வேறுபடுத்தியோ பிரித்தோ அல்லது ஒரு அளவுகோலில் நிலை நிறுத்தியோ நம்மால சொல்லவே முடியாது, நம்மால் ஒரு முடிவுக்கு வந்து விடவே முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தியாகம் பெருசா, அவங்களுடைய மனைவி அம்மா ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய தியாகம் பெருசா, ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்காக தன்னுடைய உயிரையே அர்ப்பணிக்க துணிந்தார்களே அவர்களுடைய தியாகம் பெருசா. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக அந்த குடும்பத்தார்களுடைய யாருடைய தியாகத்தையும் பிரித்தோ வேறுபடுத்தியோ நம்மால் சிறப்பித்து சொல்லவே முடியாது. அனைவருடைய தியாகமும் உயர்ந்ததாக இருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய உத்தரவு என்னவோ அதை முழு குடும்பமும் அதை ஏற்று செயல்படுத்தக்கூடியவர்களாக தான் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்தது, மனைவி பிள்ளையை அழைத்து கொண்டு அந்த பாலைவன காட்டு
பகுதியை நோக்கி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நடந்து சென்றார்கள். கொண்டு போய் தன்னுடைய பிள்ளையும் மனைவியும் அங்கேயே விட்டு வந்தார்கள். பொதுவாக கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குழந்தை பிறந்துருச்சு, அந்த குழந்தை பிறந்த சில மாதங்கள் வரைக்குமே சொல்லுவாங்க பச்சை உடம்புக்காரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாய் ஆபரேஷன் மூலமாகவோ அல்லது நார்மல் டெலிவரியாக ஆகியிருந்தாலும் சரி, அந்த தாய்க்கு சொல்லுவாங்க பச்சை உடம்புக்காரி. என்னன்னா ஒரு சென்சிட்டிவான உடம்பாக இருக்கும், சீக்கிரமா ஏதாச்சும் டிசீஸ் வந்துடும், கொஞ்சம் கவனம் குறைவு இருந்துச்சு என்பதாக சொன்னா ஏதாச்சும் நோய் தொற்றுகள் ஏற்படும் அந்த குழந்தைக்கும் சரி அந்த தாய்க்கும் சரி. அதனால பச்சை உடம்புக்காரி எதையும் தாங்குற சக்தி இருக்காது, ஒரு பெரும் பேராக, அதனால் பெரும் பேர் என்பதாகவே சொல்லுவாங்க. பிரசவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 மாத காலங்கள் அந்த குழந்தையை சுமந்து தன் உயிரை பணைய வைத்து அதை ஈண்டெடுத்து இருக்கக்கூடிய தருணம், அதற்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த பால் குடி காலங்கள் ரொம்ப சென்சிட்டிவான காலம். அதனால தமிழ்ல ஒரு பேர் சொல்லுவாங்க பச்சை உடம்புக்காரி, பச்சை புள்ள என்பதாக சொல்லுவாங்க. இயற்கையிலேயே அந்த தாயின் மீதும் அந்த சேயின் மீதும் அனுதாபமும் அக்கறையும் அன்பும் அதிகமாக இருப்பதுதான் உலகத்தினுடைய யதார்த்தம். அப்படிப்பட்ட பச்சை உடம்புக்காரியான அம்மா ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், அப்படிப்பட்ட பச்சை பிள்ளையான ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க அழைச்சிட்டு போறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய ஊர் ஹிராக்குடைய பகுதி. ஹிராக்கிலே அன்றைய பழைய மெசொபடோமியா என்பதாக சொல்லக்கூடிய பாபிலோனுடைய பகுதிகள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த ஹிராக் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமம் ஹர்ரான் என்ற அந்த பகுதியில் தான் பிறந்தாங்க. மக்காவிலிருந்து கிட்டத்தட்ட 1280 கிலோமீட்டர் நடைபயணமாக ஹிராக்கில் இருந்து அந்த ஹர்ரான் என்ற தங்களுடைய ஊரில் இருந்து கிளம்பி மக்காவுக்கு வந்து சேருகின்றார்கள். நடைபயணமாக யோசித்து கூட பார்க்க முடியாது. காடுகள், மலைகள், ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகள். எப்படிப்பட்ட தன்னுடைய குடும்பம் பச்சை உடம்புக்காரியான ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், பச்சை பிள்ளையாக இருக்கக்கூடிய ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அழைத்து கொண்டு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க வராங்க. வந்து அந்த பாலைவன காட்டுல அல்லாஹ்வுடைய இறையில்லம் காபத்துல்லா அங்கதான் இருக்கு. ஆனா எந்த மனித நடமாட்டமும் இல்லை, எந்த விதமான செயல்பாடுகளும் இல்லை, எந்த பறவைகள் எந்த விலங்குகளினுடைய அரவமும் இல்லாத ஒரு வனாந்தர காட்டு பகுதி கொண்டு வந்து விட்டுட்டான். விட்டுட்டு திரும்பி பார்க்காமல் திரும்பி சென்றார். இப்ப அம்மா ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய கணவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களை அழைச்சு கேட்டாங்க, இப்படி ஏதோ ஒரு நீண்ட நெடிய தூரம் 1280 கிலோமீட்டர் எந்த வாகனமும் இல்லாமல் நடைபயணமாக காட்டு பகுதியிலே பச்சை புள்ளையை தூக்கி கொண்டு வந்திருந்தா எவ்வளவு சிரமப்பட்டு இருப்பாங்க. அந்த சிரமத்தையும் தாண்டி இப்படி கொண்டு வந்து இந்த ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த காட்டு பகுதியில விட்டுட்டு நீங்க பாட்டு போறீங்களே, இது என்ன அல்லாஹ்வுடைய உத்தரவான்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தையை தான் அந்த அம்மா கேட்டான். திரும்பி கூட பார்க்காமல், வாய் திறந்து கூட பதில் சொல்லாமல். ஹதீஸுடைய கிதாபுகளை நீங்க எடுத்து பாருங்க, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் திரும்பி பார்க்கல, வாய் திறந்து பேசல, தன்னுடைய மனைவி கேட்ட கேள்விக்கு தலையை மட்டும் அசைஞ்சிட்டு போயிட்டான். எந்த பெண்மணி இன்னைக்கு இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்வாங்க? யோசிச்சு பாருங்க. பிறந்த குழந்தையோடு கொண்டு வந்து காட்டுல, வனாந்தர காட்டுல, ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதியில கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டார். கேள்வி கேட்டா வாய் திறந்த பதி இல்ல, தன்னுடைய தலையினால் சைகனை செஞ்சுட்டு போறான். இனிமேக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகல. அதனாலதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன், இந்த குடும்பத்தினுடைய தியாகத்தை பொறுத்த வரைக்கும் யாருடைய தியாகம் உயர்ந்தது என்பதை நம்மால் வேறுபடுத்தி பார்க்கவே முடியாது. அவ்வளவு உன்னதமான தியாகத்திற்கும் பெரும் அர்ப்பணிப்புக்கும் அல்லாஹ்வுடைய இறை நேசத்திற்கும் ஒரு சொந்தக்காரர்களாக, ஒரு அடையாளமாகத்தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கின்றார்கள். ஒரு கணம் நாம இன்னைக்கு யோசிச்சு பார்க்கணும், நாம் எல்லாருமே குடும்பஸ்தர்களாகத்தான் இருக்கும். மனைவி, பிள்ளைகள், குடும்பம், சொந்தம், உறவு பரவு எல்லாமே இருந்து கொண்டு இருக்கு. நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல ஏதாச்சும் ஒருவேளை உணவு அல்லது அவர்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய உடுத்தக்கூடிய உடையில ஆடை விஷயத்துல ஏதாவது கொஞ்சம் முன்பின் ஆச்சு, அல்லது அதுல அதனுடைய தரத்திலே அதனுடைய விலையிலே மற்றவர்கள் எல்லாம் வாங்கி இருப்பதை விட கொஞ்சம் குறைந்த விலை, சூழ்நிலை, நிலைமை, பொருளாதாரத்தினுடைய நிர்பந்தம், கடன், உலகத்தினுடைய சூழல், இவைகள் எல்லாம் கொஞ்சம் அனுசரித்து ஏதாச்சும் வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த உடை, அவர்களுடைய இருப்பிடம், அவர்களுடைய அந்த உணவு விஷயத்தில கொஞ்சம் தரம் குறைஞ்சு போச்சு. அது ஏதாச்சும் ஒரு பயணம், சஃபர், எல்லோருடைய எண்ணமும் நிம்மதியாக, ராகத்தாக, பாதுகாப்பாக போயிட்டு வருவதைத்தான் நம்ம விரும்புவோம் குடும்பத்தோடு. ஏதோ ஒரு நாள் ஒரு சூழ்நிலை அந்த சஃபர் கொஞ்சம் சிரமமா போச்சு, அதுல தங்குவதற்கான இடத்துல சிரமமா போச்சு, உண்ணக்கூடிய உணவுல சிரமமா போச்சு, பயணங்கள் கொஞ்சம் கடுமையாக இருந்துருச்சு. திரும்பி ஒரு கேள்வி கேட்பாங்க, குடும்பத்தை, மனைவி பிள்ளைகளை மனம் கோணாமல் பாத்துக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னா உனக்கெல்லாம் எதுக்கியா கல்யாணம், உனக்கு எதுக்கா பொண்டாட்டி பிள்ளைங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அல்லாஹ் பாதுகாப்பானா.
கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக ஒரு பாலைவன காட்டுல கொண்டு போய் தன்னுடைய மனைவியும் பிள்ளையும் விட்டுட்டு திரும்பி பார்க்காம திரும்பி வராங்க என்பதாக சொன்னா இதை நம்மால சிந்திச்சு கூட பார்க்க முடியாது. ஆனால் இதுதான் அபதியார். அல்லாஹ் இதைதான் சொல்கின்றான். இது கால லஹு ரப்புஹு அஸ்லீம், இப்ராஹிம் வழிபடுங்கள் என்பதாக சொல்லும். கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், இதோ யா அல்லாஹ் நான் வழிபட்டுட்டேன். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய முழு குடும்பமும் வழிபட்டு கொண்டு போய் பாலைவன காட்டுல விட்டுட்டு மனைவி கேட்டதுக்கு தலையை அசைச்சிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டான். மனைவி பிள்ளைகளை கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அவர்கள் பார்வையில் படாத ஒரு பள்ளத்தாக்குக்கு வந்து அல்லாஹ்விடத்துல கண்ணீர் மல்க துஆ செய்யலாம். யா அல்லாஹ், நீ சொன்ன கொண்டு வந்து விட்டுட்டு பச்சிலம் குழந்தை, பச்சை உடம்பு காரி, பச்சை பிள்ளை, நீ போதுமானவன், நீ பாதுகாக்கக்கூடியவன். ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي بَيْتِكَ الْمُحَرَّمِ, உன்னுடைய இறை வீடாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காபத்துல்லா, ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த பள்ளத்தாக்கிலே என்னுடைய பச்சிலம் குழந்தையும் என்னுடைய மனைவியும் நான் கொண்டு வந்து இங்கு விட்டிருக்கின்றேன். யா அல்லாஹ், غير ذي زرع عند بيتك المحرم ربنا ليقيم الصلاة فاجعل أفئدة من الناس تهوي إليهم. யா அல்லாஹ், என்னுடைய மனைவி பிள்ளைகளை தொழுகையை பேணக்கூடியவர்களாக ஆக்கி வை. ஃபஜஅல் அஃஇதத்தம் மினன் நாஸி தஹவி இலைஹிம், உலக மக்களினுடைய அந்த நேசத்தை இந்த பூமியின் பக்கம் திருப்பி விடுவாயாக. அவர்கள் செய்த அந்த ஒரு துஆ தான் ஃபஜஅல் அஃஇதத்தம் மினன் நாஸி தஹவி இலைஹிம். யா அல்லாஹ், ஆள் நடமாட்டமே இல்லாத, மனித நடமாட்டமே இல்லாத, ஜீவராசிகளினுடைய அரவமே இல்லாத ஒரு பாலைவன புதரிலே கொண்டு வந்து என்னுடைய குடும்பத்தை உன்னுடைய உத்தரவுக்காக கொண்டு வந்து விட்டுட்டேன். யா அல்லாஹ், ஃபஜஅல் அஃஇதத்தம் மினன் நாஸ் தஹவி இலைஹிம், உலக மக்களினுடைய உள்ளத்தை இந்த பூமியின் பக்கம் திருப்பி விடு யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு பாருங்க, அல்லாஹு அக்பர், ஹஜ்ஜுடைய அமல் இன்னும் இன்ஷா அல்லாஹ் ஓரிரு நாட்கள்ல பிற 7 இருந்து ஆரம்பித்து பிற 13 வரைக்கும் அந்த பூமியில குழும்பி இருக்கக்கூடிய லட்சோப லட்ச ஹாஜிகள் கண்கொள்ளா காட்சி, காண கண் கோடி வேண்டும் காபாவின். ஹஜ்ஜுக்கு இணையாக வேற ஏதாச்சும் இந்த உலகத்தில் அமல் இருக்கு? உணர்வு பூர்வமான ஒரு உணர்ச்சி ததம்பல் நிறைந்த அமல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை கபூல் செய்வானாக. குடும்பத்தார்களோடு சந்ததிகளோடு அந்த புனித பூமிக்கு ஹஜ் உம்ராவுக்காக திரும்ப திரும்ப செல்வதற்கான அந்த நசீபையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தல் புரிவானாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் செய்த அந்த ஒற்றை துஆ ஃபஜஅல் அஃஇதத்தம் மினன் நாஸி தஹவி இலைஹிம், யா அல்லாஹ், உலக மக்களினுடைய உள்ளத்தை இந்த புனித பூமியின் பக்கம் திருப்பி விடுவாயாக. ஒவ்வொரு ஆண்டும் லட்சோப லட்ச மக்கள் அந்த பூமியிலே ஹஜ்ஜுடைய அமலை நிறைவு செய்வதற்காக குமிந்து கொண்டிருக்கின்றார். வர்ஸுகுஹு மினஸ் ஸமராத்தி லஅல்லகும் தஷ்குரூன். அடுத்து துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ், அவர்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு, உனக்கு நன்றியாக உன்னை நினைவு கூர்ந்து வாழக்கூடிய சூழலை பொறுத்து நீ அவர்களுக்கு ரிஸ்கை பரவலாக பரக்கத்தாக ஆக்கி தந்தல் புரிவாயா. சுப்ஹானல்லாஹ். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாருக்கும் தெரியும் ஹஜ் உம்ராவுக்கு போனவங்க போகாத நமக்கும் தெரியும், அது ஒரு பாலைவன பட்டல் பூமி. மரம் செடி கொடிகளோ எதுவும் இயற்கையான வளங்களோ நிறைந்த எந்த பகுதியும் கிடையாது. முழுக்க முழுக்க பாறைகளும் பாலைவனம் மணல்களும் நிறைந்த பகுதி. ஆனா அந்த ஹிஜாஸ்ல ஹரம்ல சுப்ஹானல்லாஹ் உலகத்தினுடைய அனைத்து விதமான கனி வருகங்களும் பல வருகங்களும் உணவு வகைகளும் எல்லாமே பரக்கத்தாக கிடைக்கும். உலகத்தினுடைய நம்பர் 1 குவாலிட்டி, முதல் தர உணவுகளை முதல் தர பொருட்களை நாம பார்க்கணும் என்பதாக சொன்னா அந்த பூமிக்கு போனதான் பார்க்கணும். உலகத்துல நாம ஆப்பிள் சாப்பிட்டு தான் இருக்கும், ஆரஞ்சு பழம் சாப்பிட்டு தான் இருக்கும், உலகத்துல பல உணவுகளை சாப்பிட்டு தான் இருக்கும். ஆனா அந்த ஹரமுடைய பகுதியில போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு பழத்தை சாப்பிட்டு பாருங்க, சுப்ஹானல்லாஹ், சொர்க்கத்தினுடைய பழத்தை சாப்பிடுவது போல அல்லாஹ் அதனுடைய முன்மாதிரியாக தான் ஆக்கி வச்சிருக்கு. அது அனைத்துமே அந்த குடும்பத்தினுடைய உன்னதமான தியாகம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய குடும்பத்தார்களுடைய அந்த பெரும் அர்ப்பணிப்பு, அதற்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய பரிசு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ஜுடைய அமல் குர்பானியினுடைய அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. இனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதற்கு பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நடந்து விளையாடக்கூடிய அந்த பருவம், கிட்டத்தட்ட ஒரு 9 வயதை அவர்கள் அடைந்த அந்த சந்தர்ப்பத்திலே திரும்பவும் அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகின்றது. فلما بلغ معه السعي قال يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவு, இப்ராஹிமே, உங்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை எனக்காக அறுத்து பலியிடுங்கள், குர்பானி கொடுங்க என்பதாக சொல்லி அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்தது. அந்த இடத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க யோசிக்கல, மனைவி அம்மா ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களும் யோசிக்கல, மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களும் யோசிக்கல. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க சொன்னாங்க, என்னுடைய தந்தை காலையா அபதி ஃபஅல் மா துஅமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரின். அல்லாஹ் உங்களுக்கு என்ன கட்டளை இட்டானோ அதை நீங்கள் உடனடியாக
உடனடியாக செயல்படுத்துங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய பதில். அம்மா ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கணவன் தன்னுடைய மகனை கூட்டிட்டு போயிட்டான். கொண்டு வந்து விட்டுட்டு இடையில வந்து பாப்பாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஒரு 4 வருஷம் 5 வருஷம் அது அல்லாஹ்வுடைய உத்தரவு இருந்தா தான் திரும்ப இந்த பூமிக்கு வருவாங்க. அப்படி ஒவ்வொரு முறையும் வந்து பார்க்கும் பொழுது பார்த்துட்டு போயிடுவாங்க. 9 வயதாக இருக்கும்போது ஒரு முறை வந்தாங்க. அப்ப வந்த சந்தர்ப்பத்தில் மகனை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. வந்த இடத்துல அல்லாஹ்வுடைய உத்தரவு மகனை கூட்டிட்டு போய் அறுத்து குர்பானி கொடுப்பாங்க. மகனை கூட்டிட்டு போயிட்டாங்க. எதுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க? அம்மா ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு அது வரைக்கும் தெரியும். ஷைத்தான் வந்து அப்ப அம்மா இடத்துல சொன்னா, இது போல எப்பயாச்சும் வந்து கொண்டு வந்து காட்டுல விட்டுட்டு அவர் பாட்டு போயிட்டார். அவருக்கு நினைவு வந்துச்சு என்பதை அவர் சொன்ன வந்து பார்த்துட்டு இருந்தார். அங்கு வேற கல்யாணம் பண்ணி வேற குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்கார். உங்களை பத்தி எல்லாம் எதுவுமே சிந்தனை இல்லாம இருந்துச்சு. இப்போ வந்த உடனே உங்களுடைய மகனை எங்க தெரியுமா அழைச்சிட்டு போயிருக்கார்? குர்பானி கொடுக்கறதுக்காக கூட்டிட்டு போயிருக்கார். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க சொன்னாங்க, அப்படியா? உள்ளத்தை கல்லாக்கி கொண்டு அந்த தாய் சொன்ன வார்த்தை, அவர் செய்தால் அது அல்லாஹ்வுக்காக தான் இருக்கும், அது அல்லாஹ்வுடைய உத்தரவாக தான் இருக்கும். அவர்கள் எதையும் வீணாக செய்ய மாட்டாங்க. அந்த தாய் தன்னுடைய உள்ளத்தை கல்லாக்கி கொண்டு சொன்ன வார்த்தை அல்லாஹ்வினுடைய அபுதியத். நான் அல்லாஹ்வின் அடிமை, நாங்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்கள், அந்த பொருத்தத்துக்குரிய வாழ்க்கையை வாழ்கின்றோம். எனவே இந்த இடத்துல எங்களுக்கு எந்த தயக்கமோ கலக்கமோ சுணக்கமோ எதுவும் இல்லை. அவர் அல்லாஹ்வுடைய உத்தரவை நிறைவேற்றுவார் சொன்னார். அன்னைக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை சொல்வதற்கு கேட்பதற்கு சாதாரணமாக தெரியலாம். ஆனா இதுதான் ஈமான், இதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை சாராம்சம். எங்களுடைய வாழ்க்கை இப்படிதான். நாங்க வாழக்கூடிய வாழ்க்கை எங்களுடைய ரப்பின் திருப்திக்காக தான் இருக்கு. அதான் அல்லாஹ் விரும்புறான். ஒரு குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த அமலை குறித்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, லா யனாலு அல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஹுஹா வலாகின் யனாலுஹு தக்வா. யாருடைய ஆடு பெருசா இருக்கு, அது எத்தனை கிலோ கரியாக இருக்கு, அதையெல்லாம் எதையுமே அல்லாஹ் பார்க்கறான். யாருடைய உள்ளம் எவ்வளவு பெருசா இருக்கு, உள்ளத்தால் தயாராகி அடியான் எவ்வளவு வரான், அதுதான் அல்லாஹ் பார்க்கறான். இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாயி வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். குர்பானி கொடுக்கும்போது இந்த துஆவை தான் ஓதணும். இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாயி மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம், என்னுடைய தொழுகை எல்லாம் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுக்காக தான். கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஒரு ஈமான்தாரியாக இருக்கக்கூடிய நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் வார்த்தையும் இப்படிதான் இருக்கணும். நாங்க வாழக்கூடிய வாழ்க்கை எங்களுடைய ரப்புக்காக, அல்லாஹ்வுடைய சந்தோஷம், அவனுடைய உத்தரவு. நான் கோபப்படுறேனா அதுவும் என்னுடைய ரப்புக்காகத்தான் இருக்கு. நான் சந்தோஷப்படுகிறேனா அதுவும் என்னுடைய ரப்பினுடைய திருப்திக்காக இருக்கு. ஈமான்தாரியினுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் சரி, அவர்களுடைய குடும்பத்தார்களும் சரி, இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதற்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு தான் ஹஜ்ஜும் குர்பானியும். இந்த குடும்பத்தை போல வாழுங்க. நம்முடைய குடும்பத்தை நாம உருவாக்க வேண்டும். உங்களுடைய குடும்பங்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஆலி முஹம்மதின் ஆலி இப்ராஹிம். ஒவ்வொரு வக்து தொழுகையிலும் நம்ம அத்தஹியாத்துக்கு பிறகு ஸலவாத்துல ஓதுகிறோம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். சுப்ஹானல்லாஹ். எங்களுடைய குடும்பங்களை ஆலி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை போல, எங்களுடைய குடும்பங்களை ஆலி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய குடும்பங்களை போல பொருந்திக்கோ. அவர்களுக்கு பரக்கத் அளித்ததை போல் எங்களுக்கும் பரக்கத் அளிப்பாயாக. காலம் முழுவதும் இந்த உம்மத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தையும் நினைவுகூர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகையிலே அத்தஹியாத்துக்கு பிறகு ஸலவாத்தை இந்த உம்மத்தின் மீது வாஜிபாக்கி இருக்கிறார். அந்த குடும்பத்தினுடைய தியாகத்தை கியாம நாள் வரைக்கும் நீங்கள் போற்றி புகழ்ந்து கொண்டே இருங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதை நம் மீது விதியாக்கி இருக்கின்றார். குர்பானி கொடுக்கும் போதும் நம்முடைய உள்ளங்கள் அந்த எண்ணங்கள் மேலோங்க வேண்டும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அந்த உன்னத தியாகம், அவருடைய குடும்பத்தார்களினுடைய அந்த உன்னத தியாகத்தினுடைய சுவடுகளை நாம் உள்ளத்தில் தாங்கிதான் ஹஜ்ஜுடைய குர்பானியினுடைய அமலை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுடைய தியாகத்தை, அவர்களுடைய இறை அன்பை, அந்த உணர்வை பகிர்ந்து உணர்வுபூர்வமான மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடியதுதான் ஹஜ் பெருநாள், அதுவே தியாக திருநாள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய குடும்பமும் எந்த தியாகத்தை இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக அரங்கேற்றினார்களோ நிறைவேற்றினார்களோ அந்த உணர்வுகளை பகிர்ந்து கொண்டு வெளிப்படுத்தக்கூடிய மகிழ்ச்சிக்குரிய நாளாகத்தான் தியாக திருநாள், அதுவே ஹஜ் பெருநாளாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உணர்வுகள் ஹஜ்ஜுடைய குர்பானியினுடைய அமலுடைய விஷயத்தில் நமக்கு வரணும். நம்முடைய புகழோ புகழ்ச்சியோ வேற எந்த விஷயங்களோ இந்த உலகத்தில் நம்முடைய அமல்கள்ல கலப்படம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது அனைத்தும் வீணாக போயிடும்.
கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக நமக்கான முன்மாதிரியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான். கது கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனா ஃபி இப்ராஹிம். இரண்டு நபிமார்களை தான் அல்லாஹ் இந்த உலகத்திலே முழு உம்மத்திற்கும் உஸ்வா முன்மாதிரி என்பதாக சொல்லியிருக்கிறார். ஒன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லகத் கான லக்கும் ஃபி ரசூலுல்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர். நபியிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தான் உங்களுக்கான ரோல் மாடல் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு அடுத்து அல்லாஹ் ரோல் மாடல் என்பதாக நமக்கு சொன்னது கது கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனா ஃபி இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கான ரோல் மாடல் முன்மாதிரி இருக்கின்றது. அவரை நீங்கள் பின்பற்றுங்கள். அவர்களுடைய குடும்பத்தார்களை போல் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தார்களை உருவாக்குங்கள். அவர்கள் நமக்கான உஸ்வாவாக முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சுட்டிக்காட்டுகின்றார். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அந்த உன்னதமான வாழ்வு பல ரீதியிலே இந்த உம்மத்திற்கு முன்மாதிரியாக அமைந்திருந்தது. எப்படி தன்னுடைய மகனை கொண்டு வந்து மனைவியும் அந்த பாலைவன காட்டில விட்டுட்டு அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் அடிக்கடி வந்து சந்திச்சார்களோ, அதற்கு பிறகு குர்பானியினுடைய நிகழ்வு இவைகள் எல்லாம் நிகழ்ந்த பிறகு சில காலங்கள் கழித்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க வாலிப பருவத்தை அடைஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு நிக்கா ஆயிடுச்சு. அம்மா ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களும் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. இந்த தருணத்தில் திரும்பவும் தன்னுடைய மகனை பார்க்கிறதுக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஈராக்கிலிருந்து மக்காவுக்கு வராங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு ஜுஹரும் குலத்தை சார்ந்த ஒரு பெண்ணை நிக்கா முடித்து வைக்கப்பட்டிருச்சு. அந்த பெண்ணோடு வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. எனவே தன்னுடைய மனைவியும் மருமகளையும் பார்ப்பதற்காக தன் மகன் வீட்டுக்கு வராங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்தா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க வீட்டுல இல்லை. மனைவி அந்த பெண்ணிடத்துல கேட்டாங்க, எங்க உங்க கணவர் எங்க போனார் என்பதாக சொல்லி கேட்டாங்க. அந்த பெண்மணி சொன்னாங்க, எங்களுடைய கணவர் வியாபாரத்துக்காக பலவிதமான தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காகவும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காகவும் வெளியூர் போயிருக்காங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க அந்த பெண்ணிடத்துல கேட்டாங்க, உங்களுடைய நிலைகள் எப்படி இருக்கு, குடும்ப சூழல்கள் எப்படி இருந்து கொண்டு. அந்த பெண்மணி சொன்னாங்க, நாங்க ரொம்ப சிரமத்துல இருக்கோம், நாங்க ரொம்ப வறுமையில இருக்கோம். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக அதனால்தான் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையை இந்த உம்மத்திற்கான உஸ்வா, மனித சமுதாயத்திற்கு அவர்களும் ஒரு முன்மாதிரி. எனவே ஒரு குடும்பம் எப்படி நடத்தப்பட வேண்டும், ஒரு தம்பதியர்களுடைய வாழ்க்கை, ஒரு குடும்ப வாழ்க்கை எப்படி அமைந்தால் அல்லாஹ்வினுடைய அருள் வளமும் பொருள் வளமும் அந்த குடும்பத்திற்கு கிடைக்கும். இந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தங்களுடைய மகன் வழியாக இந்த உம்மத்திற்கு வழிகாட்டுகிறார்கள். அந்த பெண்ணிடத்துல கேட்டாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய மனைவி மருமகளிடத்துல கேட்டாங்க, அந்த மருமகளுக்கு தெரியாது வந்திருக்கிறவர் தன்னுடைய கணவருடைய தந்தை இப்ராஹிம் நபி வந்திருக்காங்க தெரியல. அந்த பெண்மணி கொஞ்சம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, வீட்டுல அப்படி இருக்கு இப்படி இருக்கு, கஷ்டமா இருக்கு, வறுமையா இருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம், உங்க மகன் பெருசா சம்பாதிக்கிறது வியாபாரம் அதெல்லாம் எதுவும் போதுமானதாக இல்ல, பற்ற இல்ல, நாங்க ரொம்ப சிரமத்துல இருக்கோம். அப்படியா, சரின்னு விசாரிச்சுட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வார்த்தையை சொன்னாங்க, உங்களுடைய கணவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்தான்னு சொன்னா வீட்டினுடைய நிலவாசப்படியே மாத்த சொன்னேன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க திரும்ப வராங்க, தன்னுடைய மனைவி இடத்துல கேட்கிறாங்க. மனைவி சொல்றாங்க, இது போல வெளியூர்ல இருந்து ஒரு வயோதிகர் வந்தார், அவருடைய அடையாளங்கள் இப்படி இப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அந்த அடையாளத்தையும் சொன்னார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு விளங்கிடுச்சு, வந்தவர் தன்னுடைய தந்தை தான் வந்திருக்காங்க. சரி, அல்ஹம்துலில்லாஹ். அவங்க சொன்னாங்க, என்னுடைய தந்தை தான் வந்திருக்கார், அவர் என்ன சொல்லிட்டு போனார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இது போல நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள் எல்லாம் கேட்டார், என்ன நிலை இருக்கான அதை அப்படியே சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு அவர் ஒரு வார்த்தையை சொன்னார், மகன் வந்தா சொல்லிடுங்க நில வாசப்படியே வீட்டினுடைய வாசலை மாத்துமாறு சொன்னாங்க. இப்ப இதை கேட்டுட்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்னுடைய தந்தை என்ன சொல்லியிருக்காரு சொன்னா, உன்னை தலாக் கொடுக்க சொல்லியிருக்கார், குடும்பம் நடத்துவதற்கு நீ தகுதியானவள் இல்லை. எப்போ அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்தை அல்லாஹ் அமைத்து கொடுத்த அந்த வாழ்க்கையை பொருந்தி கொள்ளாமல் புலம்புகின்றார்களோ அப்படிப்பட்ட பெண் குடும்பத்திற்கு தகுதியானவள் அல்ல, இந்த நுபுவத்தினுடைய வாரிசுகளில் அவள் இடம்பெறுவதற்கும் தகுதியானவள் அல்ல. அதனால உன்னை பிரிந்து விடும்படி என்னுடைய தந்தை சொல்லியிருக்கார், நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டான். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக ஒரு குடும்ப பெண் எப்படி இருக்கணும், இந்த இடத்துல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கணவனினுடைய உழைப்பையும் அல்லாஹ் கொடுத்த அந்த வாழ்க்கை முறையையும் பொருந்தி வாழ்வதுதான் ஈமானுடைய அடையாளம். அல்லாஹ் எங்களுக்கு என்ன சூழலை ஏற்படுத்தி இருக்கானோ அது அல்லாஹ் ஏற்படுத்தியது. அதை நாங்க பழிச்சு பேசணும்னு சொன்னா அல்லாஹ்வுடைய ஹுக்குமை, அல்லாஹ்வுடைய அந்த ஏற்பாட்டை நாங்கள் குறை காணக்கூடியவர்களா ஆயிடும். அல்லாஹ் பாதுகாக்கும். யாரை எப்படி வச்சிருக்கணும்னு சொல்லி படைத்தவனுக்கு தான் தெரியும்.
நம்ம எப்படி இருக்கிறோன்றதை அல்லாஹ் முடிவு செய்யறான். எனக்கு எது நல்லது எது கெட்டது எங்க யாருக்குமே தெரியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க ஒரு விஷயத்தை நீங்க நல்லதா நினைப்பீங்க, ஆனா அது உங்களுக்கு நல்லதாக இருக்காது, அதுல உங்களுக்கு கெடுதி இருக்கும், அந்த மறைமுக கெடுதி உங்களுக்கு தெரியாது. ஒரு விஷயத்தை நீங்க கெட்டதாக நினைப்பீங்க, ஆனா உண்மையிலே அதுல நலவு இருக்கும், அந்த நலவினுடைய தூரமான தொலைநோக்கு அந்த பலன்கள் உங்களுக்கு தெரியாது. நாம என்ன நாடுறோமோ அதை பொருந்தி கொள்ளுங்க என்பதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழிகாட்டக்கூடியவனாக இருக்கான். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக அல்லாஹ் அமைத்து கொடுத்த வாழ்க்கையை பொருந்திக்கும். யாரை எப்படி வச்சிருக்கானோ அந்த நிலைகளில் இருந்து அல்லாஹுக்கு நாம நன்றி செலுத்தி பழகணும். ஒருத்தர் ஏழையாக இருக்கார், உலமாக்கள் கிதாபுல குர்ஆனுடைய ஆயத்துகளுக்கு விளக்கத்தை சொல்லுவாங்க. ஒருத்தர் ஏழையாக இருக்கார், அவர் ஏழையாக இருக்கிற வரைக்கும் தான் அவரிடத்துல ஈமான் இருக்கும். அவருக்கு செல்வம் வந்துருச்சுன்னு சொன்னா அவருடைய நிலை மாறி போய். சில பேர் அல்லாஹ் செல்வந்தராகவே வச்சிருப்பான், அவர் அல்லாஹ் செல்வந்த பிடிக்கிட்டான், அவருடைய ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிட்டான், அவருடைய ஈமான் ஆட்டம் கண்டுடும். யாரை எங்க வைக்கிறோமோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை அங்குதான் வைத்திருக்கின்றான். எனவே அல்லாஹ் எங்களுக்கு அமைத்து கொடுத்த ஏற்பாட்டு பொருந்தி கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை தான் ஈமானிய வாழ்க்கை. எனவே அந்த பொருத்தம் அந்த பெண்மணிக்கு இல்லை. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க தன்னுடைய மகனுக்கு அவர்களுடைய உபதேசம், இந்த பெண் நமக்கு தேவையில்லை, தலாக் கொடுத்துட்டாங்க. வேறொரு அதே ஜுஹரும் குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணியை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க நிக்கா செஞ்சாங்க. ஏன் என்பதாக சொன்னா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை துணை, அவர்கள் மூலமாக விருச்சம் ஆகக்கூடிய அந்த சந்ததி என்பது சாதாரண நிஸ்பத்துடைய சந்ததி அல்ல. ஏனால் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வம்ச தொடரில் வந்தவர்கள் தான் அகிலத்தின் அருள்கொடையான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த குடும்பத்தினுடைய பெண்கள், அந்த குடும்பத்தினுடைய துணைவிமார்கள் சரியானவர்களாக இருக்கணும். அல்லாஹ் ரசூலுடைய அனைத்து நியாமத்துகளையும் விஷயங்களையும் பொருந்தி கொண்டவர்களாக இருக்கணும். எனவே தகுதி இல்லை, தலாக் கொடுக்க சொல்லிட்டாங்க. வேறொரு பெண்ணை நிக்கா செஞ்சுக்கிட்டாங்க. இன்னும் சில காலங்கள் கழித்து திரும்பவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுடைய ஹாலத்தை அறிந்து கொள்வதற்காக மக்காவுக்கு வராங்க. அதே போல வேறொரு பெண்மணி இருக்கிறாங்க. அவங்க விளங்கிக்கிட்டாங்க, மகன் தான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டான், நிலவாசலை வீட்டினுடைய அஸ்திவாரத்தை மாத்தி அமைச்சிருக்காங்க. சரி, அந்த அங்கு இருக்கக்கூடிய தன்னுடைய அந்த மருமகளிடத்துல திரும்பவும் கேட்டாங்க, உங்களுடைய கணவர் எங்க போனார்? அவர் வியாபார விஷயமாக அல்லாஹ்வுடைய சில கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக வெளியூர் போயிருக்காங்க. உங்க குடும்பத்தினுடைய சூழல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்ப அந்த பெண்மணி சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமான அளவுக்கு பரக்கத்தை கொடுத்திருக்கான். கஷ்டங்கள் இருக்கு, வறுமை இருக்கு, நஷ்டங்கள் இருக்கு, சூழ்நிலைகள் முன்பின்னாக இருக்கு, இருந்தாலும் இருப்பதை பொருந்தி கொண்டு அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எங்களை நல்லா வச்சிருக்கான், நாங்க நல்லா தான் இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க அந்த பெண்ணிடத்துல சொன்னாங்க, உங்களுடைய கணவர் வந்தா சொல்லுங்க, நிலைவாசப்படி அழகாக இருந்து கொண்டிருக்கின்றது, அற்புதமாக இருந்து கொண்டிருக்கின்றது, அதை அப்படியே வைத்து பாதுகாத்துக் கொள் என்பதாக சொல்லி வந்தா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இடத்துல சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு அங்க துவா செஞ்சாங்க. யா அல்லாஹ், இந்த குடும்பத்தார்களுக்கு இறைச்சியிலும் தண்ணீரிலும் ரிஸ்கிலும் பரக்கத்து செய்வாயாக அப்படின்னு சொல்லி திரும்பவும் துவா செஞ்சுட்டு போனாங்க. இந்த நிகழ்வை சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதன் காரணமாகத்தான் இறைச்சியிலும் தண்ணீரிலும் அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்து செய்யணும் சொல்லி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மக்காவில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய மகன் தன்னுடைய மருமகளுக்காக துவா செஞ்சாங்க. அதன் காரணமாகத்தான் இன்ற அளவிலும் அந்த ஹிஜாஸுடைய பகுதியை தாண்டி மற்ற நாடுகளில் வாழக்கூடியவர்களுக்கு இறைச்சி, அந்த அசைவ உணவு என்பது அவ்வளவு உகந்ததாக இல்லை. இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், அன்னைக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே அல்லாஹ் அந்த அரபுலக மக்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக, ஹிதாயத்தை கொடுப்பானாக. ஒரு முழு ஆடு, முழு ஒட்டகம், அவங்க எவ்வளவுதான் இறைச்சி அழுதினவ உணவிலும் 3 வேளை எத்தனை வேளை உணவு சாப்பிட்டாலும் காலையில எந்திரிச்சாலும் அசைவ உணவு தான் அவங்களுடைய பிரதான உணவு. கிதாபுகளை உலமாக்கள் எழுதுறாங்க, நபி அவங்க சொன்ன வார்த்தை, அவங்க செஞ்ச துவா, அதனுடைய பரக்கத்தால் அவங்க அதை எவ்வளவு சாப்பிட்டாலும் அவங்களுக்கு எந்த இடையூறும் கிடையாது. ஆனா கொஞ்சம் லிமிட் தாண்டிச்சு, கொஞ்சம் வயசு ஆயிடுச்சு, நம்மால அந்த அசைவ உணவுகளை இலகுவாக அவ்வளோ சௌகரியமாக எடுத்துக்கொள்ள முடியாது. நபி அவங்க சொன்னாங்க, அவங்க செஞ்ச அந்த துவாவினுடைய பரக்கத் அந்த பகுதி மக்களுக்கு அந்த ரிஸ்க் ஆபாதாக அல்லாஹ் செழிப்பாக ஆக்கி வைத்து விட்டான். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே ஒரு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும், ஒரு குடும்பத்தை எப்படி வழி நடத்தணும், கணவன் மனைவி இடத்துல, மனைவி கணவன் இடத்துல அந்த குடும்பமாக இணைந்து அல்லாஹ் எங்களுக்கு ஏற்படுத்திய அந்த ஏற்பாட்டுக்குரிய அந்த வாழ்க்கையை நாங்க எப்படி கொண்டு போகணும், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க இப்படித்தான் போகணும் அப்படின்றத அழகான முறையில நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார். என்றால் கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரு தனி மனிதர் அல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பத்தி சொல்லும் பொழுது மில்லத் அபீக்கும் இப்ராஹிம், அவர்கள் ஒரு சமுதாயம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரு தனி மனிதர் அல்ல. மில்லத் அபீக்கும் இப்ராஹிம் ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன், அவர் ஒரு மில்லத்,
அவர் ஒரு சமூகம், அவர் தனி மனிதர் அல்ல, அவருடைய சமூகம் தான். அதற்கு பிறகு நபியினுடைய சமூகம் மில்லத் அபீக்கும் இப்ராஹிம், இந்த சமூகத்தினுடைய ஆதி தந்தை இப்ராஹிமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன், நமக்கு முஸ்லிம் சொல்லி பெயர் வைத்ததும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கதான். அவருடைய வாழ்க்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அழகான ஒரு முன் உதாரணமாக முன்மாதிரியாக ஆக்கி இருக்கின்றான். எனவே அந்த குடும்பம் அவர்கள் செய்த அந்த தியாக திருநாள் தான் இன்றைக்கு ஹஜ் பெருநாளாக 5000 ஆண்டுகளை கடந்தும் இந்த உலகத்தினுடைய அழிவு நாள் வரைக்கும் முஸ்லிம் சமுதாயத்தால் அது கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே போலதான் அதற்கு நிகரான இன்னொரு பெருநாள் அரஃபாவுடைய பெருநாள். அரஃபாவுடைய நாளும் இந்த உம்மத்திற்கு பெருநாள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய குடும்பத்தார்கள் செய்த தியாகத்தை இந்த உலகத்திற்கு பறைச்சாட்டும் விதமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தியாக திருநாளை ஹஜ் பெருநாளாக ஆக்கி ஹஜ்ஜுடைய அமல் மூலமாக உலக முஸ்லிம்களை சங்கமிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார். அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய அரஃபா பெருநாள் ஹஜ் பெருநாளுக்கு முந்தைய நாள் பிறை 9, அது அரஃபாவுடைய நாள், நம்முடைய சமுதாயத்தின் ஈதுடைய நாளாக இருக்கின்றது. ஏனென்றால் கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த சமுதாயத்திற்கும் எந்த உம்மத்திற்கும் எந்த நபிக்கும் அல்லாஹ் சொல்லாத ஒரு சோபன வார்த்தை அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா. நபியே, இந்த நாள் அந்த அரஃபாவுடைய நாள்ல இறங்கிய ஆயத், அரஃபாவுடைய மைதானத்தில் இறங்கிய ஆயத் அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். நபியே, இந்த தீனை, இந்த ஷரியத்தை, உங்களுடைய இஸ்லாத்தை நீங்கள் இந்த உலகத்திலே செயல்முறைப்படுத்திய இந்த ஈமான் இஸ்லாத்தை நாம் பொருந்திக் கொண்டோம், இதை முழுமைப்படுத்தி விட்டோம். உலகத்துக்கு 1,24,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள், அவருடைய சந்ததிகள், அவர்களுடைய சமுதாயங்கள், அவர்களுடைய சமூகங்கள், உம்மத்துகள், எந்த உம்மத்துக்கும் எந்த நபிக்கும் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு சோபனம் சொல்லல. உங்களுடைய மார்க்கத்தை அல்லாஹ் பொருந்திக்கிட்டான், முழுமையாக்கிட்டான். ஆனா நபிக்கு, இந்த உம்மத்தே முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் அந்த சோபனத்தை சொன்ன நாள் தான் அரஃபாவுடைய நாள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய தியாகத்தை பறைச்சாட்டும் விதமாக அந்த தியாக திருநாள் ஹஜ் பெருநாளாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதாக சொன்னால், இந்த உம்மத்தின் பெரும் சோபனமான அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற்ற சமுதாயமாக நாம் மாறியதை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அறிவித்துக் கொடுத்த நாள் அரஃபாவுடைய நாள். அந்த அரஃபாவுடைய நாளிலே நமக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத், நோன்பு வைக்க சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்காங்க. ஐ கஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு ஐ கஃபிர ஸனத்தல்லதி பஅதஹு சியாம் யௌமி அரஃபா. அரஃபாவுடைய நாளினுடைய ஒரு நோன்பு பிறை 9, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய புதன்கிழமை பிறை 9 அரஃபாவுடைய நாள். அந்த ஒரு நாள் வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாக அரஃபாவுடைய நோன்பு இருந்து கொண்டிருக்கின்றது. நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த தீனை முழுமையாக்கி கொடுத்ததற்கு நன்றி ஆகும். அரஃபா நாளினுடைய கண்ணியம், ஹஜ் என்பதாக சொன்னாலே அரஃபா தான். நபி அவங்க சொன்னாங்க, அல் ஹஜ்ஜு அரஃபா. ஹாஜ் மத்த அமல்களை செய்யறாங்களோ இல்லையோ, சில நேரங்கள்ல உடல் உபாதைகள், ஏதாச்சும் இயலாமை, வயோதிகம், நோய், விபத்துகள், ஹஜ்ஜுக்கு போனவங்களால ஹஜ்ஜுடைய அமல்கள்ல ஈடுபட முடியாமல் போயிடும். அதற்காகவே ஒரு குழு இருக்கின்றது, ஆம்புலன்ஸ், 4 வீலர் ஆம்புலன்ஸ் இருக்கும், ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் முதல் கொண்டு வைத்திருக்கின்றார்கள் சவுதி அரசாங்கம். ஏன்னா வந்திருக்கக்கூடிய ஹாஜியால ஹஜ்ஜுடைய அமல்களை செய்ய முடியலனாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 5 நிமிஷம் ஆம்புலன்ஸ்ல அவரை படுத்த படுக்கையாக கொண்டு போயாச்சு அரஃபாவுடைய மைதானத்துல இருக்க வச்சு கொண்டு வந்துருவாங்க. பாதை வழித்தடத்துல கொண்டு போக முடியலன்னு சொன்னா ஆகாய வழித்தடத்துல ஹெலிகாப்டர் மூலமாகவாவது அவருடைய உடலை அவர் உயிரோடு இருக்கக்கூடிய தருணத்துல கொண்டு போய் அரஃபா மைதானத்துல ஒரு 2 நிமிஷம் சுத்திட்டு அப்புறம் கொண்டு போயிடுவாங்க. ஏன்? அல் ஹஜ்ஜு அரஃபா, அரஃபாவுடைய நாள்ல தங்கிறது, அங்க இருப்பதுதான் ஹஜ்ஜுடைய அமலாக இருக்கு நபி அவங்க சொல்லி இருக்காங்க. கரீமுக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக அவ்வளவு உயர்ந்த நாள் ஹஜ் பெருநாள், அவ்வளவு இந்த உம்மத்தினுடைய பெரும் பெருநாளாக அரஃபாவுடைய பெருநாள். இது எல்லாம் நாம் எதிர்நோக்கி கொண்டு இருக்கின்றோம். எனவே அதற்குரிய கண்ணியத்தையும் அந்த அமல்களையும் நாம் செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஆலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆலி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எப்படி அல்லாஹ் அந்த குடும்பத்தை பொருந்தி கொண்டானோ, கியாமத் நாள் வரைக்கும் இந்த உம்மத்தை புகழ சொல்லி இருக்கின்றானோ, அதுபோன்று புகழுக்குரிய அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரிய குடும்பமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله.